அத்தை பையன் வந்து டீஸ் பண்ணுவாங்க, நிறைய டீஸ் பண்ணுவாங்க. இந்த படம்லாம் டிவியில் போடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் சும்மா அந்த சின்ன சின்ன ஜாமான்லாம் வச்சு இந்த இதெல்லாம் விளையாடுவோம். அப்போ வந்துட்டு எனக்கு அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர் பர்சன் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணும்போது அது வந்து அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ். அதை வந்து மற்றவங்க என்ன அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும். அவங்கள உணர்ந்த தருணம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சரிங்க, அவங்க உங்களை ஏதாவது ஒரு கிரிட்டிசிசமாக பேசுகிறாங்களா, அந்த கிரிட்டிசிசத்தை ஓவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நடந்துக்கோங்க. கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு அந்த பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அது இன்னும் ஹோல்டுலேயே இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு அந்த ரிசர்வேஷன்னால அது போகாதவங்களா இருக்காங்க, அவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. எங்கள் சமூகத்துலேருந்து கொஞ்சம் பேர் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோல் சமூகம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறி நிற்கும். நிறைய டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100K 200K இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சும்மா இன்ஸ்டாவில் வச்சுட்டு சும்மா இருக்காங்க. சின்ன சின்ன ப்ராடக்ட் விற்கலாம், சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிச்சி போய் அதுலேயே நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து பண்ணலாம். மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பியூட்டி பேஜன்ஸில் வின் பண்ணியிருக்கேன். திரு அவல் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு, அதோட ஃபவுண்டராக இருக்கேன். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர், இவங்களை பற்றி நிறைய சொல்லணும். அதை வந்து அவங்களே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பற்றி நான் அவங்ககிட்டே கேட்குறேன். அவங்க வேறு யாரும் கிடையாது, ரியானா சூரி அவர்கள். வணக்கம். வணக்கம் யாகம். நீங்களே சொல்லுங்க, ரியானா சூரினா யாரு? ஐயோ, இது ஆக்சுவலி என்னோட அப்பா பேர்ல இருந்து தான் சூ எடுத்து, அப்பா பேர் வந்துட்டு சூசி சகாயம். ஸோ அதுலேருந்து சூ என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்த்து ரியானா சூரி அப்படின்னு தான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நினச்சிட்டு இருக்கீங்க? எஸ், அதான ஃபேக்ட், உண்மை தானே? ஆமாம். சரி, ஓகே. பேர் ஓகே, நீங்கள் யார்? உங்களை பற்றி நீங்களே ஒரு இன்ட்ரோ கொடுங்க. சடனாக கேட்டால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பியூட்டி பேஜன்ஸில் வின் பண்ணியிருக்கேன். லைக் மிஸ் கோவா, மிஸ் ட்ரிச்சி, மிஸ் டிரான்ஸ்குயின் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸு. ப்ளஸ் அதை தாண்டி திரு அவல் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு, அதோட ஃபவுண்டராக இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது என்னோடய பேர்லேயே ஒரு பிராண்ட் பண்ணி ஹெர்பல் பாத் பவுடர் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி டான்ஸராக ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் ஸோ நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி ரியானா யாருன்னு கேட்டால் சிம்பிளி ஹியூமன். அதுதான், இந்த விஷயம்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரியானா பற்றி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லணுன்னா சொல்லுங்கள். ரியானா வந்து நியூவாக நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு அட்மையராக இருக்கணும்னு விரும்புவேன். ஸோ அதனால் ரியானா வந்து ரியானா தான். அப்படி தான் ரியானா அட்மையர் பார்த்தா அப்படியே ஒரு அட்மையராக இருக்கணும், ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதான் ரியானா. சூப்பர். இப்போது ஆக்சுவலாக வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க நார்மலான ஒரு லைஃப்பில் இருந்துட்டு ஒரு ஹியூமனாக பிறந்துட்டு ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் அடைகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அது போய் அடைகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதை தாண்டி நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணீங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து இந்த அச்சீவ்மெண்ட் வரைக்கும் எப்படி உங்களால் போக முடியுது, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். லைஃப் ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம்தான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் எனக்குள்ளே இருந்த விஷயம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு விவரம் தெரிகிறப்போ என்னோடய சித்தி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அப்பா அம்மா வந்துட்டு என்னை சித்தி வீட்டில் தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு 5th இருந்து ஒரு 10th வரைக்கும் சித்தி வீட்டில் இருந்ததுனால எனக்கு அவங்க நிறைய டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தாங்க. நிறையா படிக்கணும், 6 மணி ஆனால் புக்கை தொடர்ந்து வைக்கணும். அதே மாதிரி அந்த டைம்லேயே எனக்கு அந்த கிரிட்டிசிசம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அவங்க தான் வந்துட்டு அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு நீ நிறைய படி, உனக்கு டான்ஸ் வரும், அது வரும், இது வரும் அப்படின்னு நிறைய எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களோட பேர் வந்துட்டு எங்கள் அப்பாவோட பேர் தான் சகாயம், சித்தப்பா பேர். சித்தி பேர் வந்து ஜெனிஃபர். ஸோ இவங்க தான் என்னை சின்ன வயசில் மோல்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப டர்ன் ஓவர், ஃபேமிலியோடு நான் வந்துட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ ஃபேமிலி வந்துட்டு அக்செப்டன்ஸ் இல்லை. பட் அப்பா வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். பட் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டயத்தில் அப்பா வந்துட்டு இல்லை, பாஸ்ட் அவுட்டு.
அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் லைஃப்பை வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே தெரியல. ஃபினான்ஷியலி எதுவுமே தெரியல. எனக்கு பாக்கெட் மணி நிறையா கொடுப்பாங்க. புது புது ட்ரெஸ் தான் காலேஜுக்கு போட்டு போவேன், அப்படின்னு ஸ்கூலுக்கு போட்டு போவேன். நான் சைக்கிள் கேட்டாலும் அந்த அந்த ஒரு ஆரெல்லாம் வச்ச ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள் தான் அப்பா வாங்கி கொடுப்பாரு. அவர் இல்லாததுனால அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அப்புறம் கேட்கறதுக்கு நம்ம ஒரு விஷயம் கேட்டோம்னா அதை விட பெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தார் அப்பா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து யார் என்ன இப்படி ஏதாவது சொல்லி கேலி பண்ணாலும் எங்கள் அப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார். நீ வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவங்களுக்கு அவங்க வந்து ஒன்று பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்வாரு. ரெண்டாவது என்ன மாதிரியான எங்கள் கம்யூனிட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பாவே சர்வ் பண்ணுவார் ஃபுட்டெல்லாம். அந்த மாதிரிலாம் இருந்தார். அவர் இல்லாததுனால பேக்கரியில் முதற்கொண்டு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிஸ் சடனாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாததுனால நான் வந்து பேக்கரிக்கு பார்ட் டைமாக வேலைக்கு போனேன். அப்போ தான் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சது. ஏன்னா அப்போ தான் என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே அங்கே வரப்போ அவங்க முன்னாடி நம்ம எப்படி அங்கே சர்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ பேக்கரியில் கூட எனக்கு ஃபீமேல் செக்ஷனில் தான் வந்து எனக்கு ஜாப் கொடுத்தாங்க. ஏன்னா தெரியும் இல்லையா, அதனால. ஸோ அப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொந்தமாக எதாக இருந்தாலும் இனிஷியேட் பண்ணணும். யாரும் நம்மளை எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. நம்மளுடைய இந்த எப்படி சொல்கிறது, ஜெண்டர் மாறுற விஷயத்த வச்சு அவங்க வந்து குறை சொல்லிடக்கூடாதுன்னு நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னோடய லைஃப்பில் டேர்னாக இருந்தது. அதுதான் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேஸாக இருந்தது. கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ உங்களில் நீங்கள் உணர்ந்த தருணம் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா? நீங்களாம் யார், நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உங்களை நீங்களே செல்ஃபாக ஒரு உணர்ற தருணம் இருக்குல்ல, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க? அது வந்து சின்ன வயசில் எங்கள் அத்தை பையன் வந்து டீஸ் பண்ணுவாங்க, நிறைய டீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த படம்லாம் டிவியில் போடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் சும்மா அந்த சின்ன சின்ன ஜாமான்லாம் வச்சு இந்த இதெல்லாம் விளையாடுவோம். அப்போ வந்துட்டு எனக்கு அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கிரிக்கெட் விளையாட போனால் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணேன், ஒருவேளை நம்ம பொண்ணாக இருக்கிறதுனால தான் இப்படி நம்மளை எப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு. ரெண்டாவது ஸ்கூல் டேஸ்லேயும் வந்துட்டு அந்த சின்ன வயசில் எனக்கு ஒரு பையன் சப்போர்ட் பண்ணான். ஸோ அதெல்லாமே வந்துட்டு காதல்னு நினச்சி மற்ற பசங்க அவங்கள ஓட்டுறது இதெல்லாம் இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த 10, 15, 12 வயசில் தான் நான் இப்படின்றத ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்னை உடல் ரீதியாக நான் மாற்றிக்கணும்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 16, 17 நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் உணர்ந்த தருணம்னு நான் கேட்டேன்ல. ஸோ இந்த மாதிரி அந்த வயசில் உணர்ந்து நீங்கள் அந்த மாதிரி ஒன்று ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்கல்ல, இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த டைமில் எஜுகேஷன் வந்துட்டு பெருசாக யாருக்கும் கொடுக்கல. இப்போ நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியை கூடுமான மட்டுக்கு சம்மதிக்கிறதுக்கு, அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன நடந்துக்க முடியுமோ நடந்துக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஃபேமிலி நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், அவங்களையும் பாருங்கள். அதை தாண்டி உங்கள் குருவுக்கு வந்துட்டு உண்மையாக இருங்க. குருன்னு நான் யாரை சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்களுடைய டிரான்ஸ் மதர்ஸை சொல்கிறேன். அவங்கள நாங்கள் குருன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நீங்கள் ஹானர்டாக இருங்க, அவங்க சொல்கிறத செய்யுங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபேமிலி ஒதுக்குனதுக்கப்புறம் அவங்க தான் வந்துட்டு நம்மளை டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருங்க. ஏன்னா சில டிரான்ஸ் உமன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்துட்டு மாறி மாறி போயிடுறாங்க. அது வந்து அவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதுவும் பெருசாக இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு அவங்கள உணர்ந்த தருணம், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும், அவங்க நிறையா என்ன சொல்கிறது அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? சிரிச்சுட்டே போயிடுங்க. சரிங்க, அவங்க உங்களை ஏதாவது ஒரு கிரிட்டிசிசமாக பேசுகிறாங்களா, அந்த கிரிட்டிசிசத்தை ஓவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நடந்துக்கோங்க. அடுத்த நாள் அவங்க நம்ம இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அப்படி நடந்துட்டாலே இதுலேருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். நம்ம அதை நினச்சிட்டே இருந்தால் தான் அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியாது.
அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களை பார்த்தாவே தெரியுது, நீங்கள் உங்களை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க. உங்களோட எக்ஸ்பெஷலி வந்து உங்களோட பியூட்டிக்காக நிறைய கேர் பண்ணிக்கிறீங்க சொல்லிட்டு. ஸோ அந்த அதுவும் ஹேருக்கெல்லாம் நிறைய கேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் முடி கொட்டாமல் நல்லா வளர்றதுக்கு ஏதாவது சி முடி வந்து யூஸ்வலி எல்லாத்துக்கும் நார்மலாக 50 to 70 முடி டெய்லி கொட்டுமா? உங்களுக்கு கொட்டுதா? நிறையா நம்ம சிவம்போது குளிக்கும்போது அது வந்துட்டு நார்மல் தான். ஆனால் முடி வந்து 100 கொட்டுது அப்படின்னா நம்ம இப்படி தலையை குனிஞ்சு இப்படி ரப் பண்ணோம்னா அப்படி கொட்டுதுன்னா அது வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்துட்டு டேக் கேர் இல்லாமல் இருக்கிறது, மெயினாக வந்து தூங்காமல் இருக்கிறது. நீங்கள் முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தூங்குங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, பச்சை வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் அது வந்து அதிகமாக அவங்க ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது வந்து முருங்கைக்கீரை வந்துட்டு சூப் மாதிரி வச்சு குடிப்பாங்க. அதில் எதுவுமே போட தேவையில்லை, வெறும் ரா முருங்கைக்கீரையை பாயில் வாட்டரில் போட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அதை டெய்லி காலையில் குடிக்க சொல்லுவாங்க. அதை நான் பவுடராகவும் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சாப்பிடுவேன். மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எதுவுமே பண்ணாமல் உங்கள் வைக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி இப்போ உங்கள் பேரில் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான ப்ராடக்ட்? ஆக்சுவலி என்னோட ப்ராடக்டோட பெனிஃபிட் என்ன தெரியுமா, நான் ப்ரௌடாக சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு அது குளிக்கணும், அதுல என்னோட ப்ராடக்ட் இருக்கணும், அதுன்றது என்னோட கான்சியஸ் மைண்ட்ல சப்கான்சியஸ்ல ஓடிட்டே இருந்தது. நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு மேல் பாடி வேற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீமேல் பாடி வேற மாதிரி இருக்கும். பட் நாங்க மேல் பாடியில இருந்து ஃபீமேல் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம். ஸோ அப்போ அந்த பாடி வந்துட்டு எப்படி அந்த மெஸ்குலினான விஷயத்த ஃபெமினைனாக மாற்றுறதுக்கு சில மூலிகைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணி அதை நான் வந்துட்டு நலுங்கு மாவு மாதிரி ரெடி பண்ணி அதில் இந்த பச்சை பயிறு, பச்சை அரிசி, கடலைப்பருப்பு, இதுதான் பேஸு. அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணும். இதெல்லாமே 1/2 அப்படின்ற இன்க்ரீடியன்ஸில் போட்டு அதை சன்லைட்டில் காய வச்சு அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. ஸோ நிறைய பேர் என்னை கேட்டு, இப்போ நான் வந்துட்டு மேக்கப் போட்டிருக்கேன் தான், ஓகேவா. இப்போ வித்தவுட் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ ஸ்கின்னாக இருக்கும். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பாசிபிள்னு சொல்கிறப்போ நான் சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. முன்னே நான் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேன், டெமோ பண்ணி பாருங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி தானே, க்ளோவும் சாஃப்டாகவும் வச்சுக்கோங்க. க்ளோவாக்கும் சாஃப்டாக்கும் ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். அதே டைமில் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரிஃப்ளெக்டிவ் சன்லைட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சன்லைட்டில் போனீங்கன்னா ஒரு மாதிரி மினிமென்னு இருக்கும். அப்போ அந்த சன்லைட்டில் டேர்ன் ஆகிறதெல்லாம் இருக்காதா? கண்டிப்பாக இருக்காது. இதில் டேர்ன் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இது ப்ரொடக்ஷன் தானே பண்ணுறோம். இதில் வந்து நிறைய இருக்குது, வெட்டி வேறு, அதிமதுரம், ஆவாரம்பூ, செஞ்சந்தனம், அதுக்கப்புறமேட்டு கடுக்காத்தூள், அப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ஸாக சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஹிடனான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு 10 to 15 days சன்லைட்டில் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அதை அரைச்சி இப்போ நான் அதை வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு ரிவ்யூஸும் சொல்கிறாங்க. அதில் நான் அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸை விட நெகட்டிவாக என்ன சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நெகட்டிவாக சொன்னால் தானே நான் அதுலேருந்து ஏதாவது மாற்றிக்க முடியும். அப்போதான் என்னோட ப்ராடக்ட் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களோட ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும்? என்னோட ப்ராடக்ட் என்கிட்ட தான் கிடைக்கும், ரியானாஸ் ஹெர்பல் பாத் பவுடர். எனக்கு நீங்கள் பர்சனலி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாலோ இல்லை அதுலேயே என்னோட போஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அது என்னோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும். நான் இப்போதைக்கு டைரக்ட் கொரியர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சில கவர்மெண்ட் ப்ராசஸ்க்காக லைக் ஜிஎஸ்டி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துருச்சுன்னா த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு. இப்போதைக்கு வியாபார காந்தமாக இருக்கீங்க, பெரிய வியாபார காந்தமாகி பிஎம்டபிள்யூல வந்து இறங்குவேன். இப்போ உங்களோட அந்த பியூட்டியோட ரகசியம் கூட அதுதான், கண்டிப்பா ஓன் ப்ராடக்ட் தான். ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா என்னோட ஸ்கின்னுக்கு என்ன வேணும் அப்படின்னு. என்னோட ஸ்கின்னு பார்த்து பண்ற மாதிரி தான் என்னுடைய கஸ்டமருக்கும் இருக்கும். ஸோ ஐ பிலீவ் தட் நான் அது ஒரு என்ன சொல்றது லிவிங் எக்ஸாம்பிளாகவே நான் இருக்கேன். என்னோட சீக்ரெட் தான் நலுங்கு மாவு, அதுதான் ரியானாஸ் ஹெர்பல் பாத் பவுடர். கண்டிப்பாக.
இப்போ ஒரு இந்த 3ஆம் பாலினம் அப்படின்னாவே வந்து சில பேர் வந்து பார்க்குற கண்ணோட்டம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு தப்பாக பார்க்குறது நிறைய மாதிரியான விஷயங்கள், அவங்களை தப்பாக பயன்படுத்த நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் ஒன்றும் ஈஸி பேமெண்ட்டில் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ கிடையாது. ஒரு பொண்ணை தொடணும்னு நினைக்கிறப்போ 1000 டைம் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு டிரான்ஸ் விமனை இப்படின்றதுக்கு அன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற தாட்டு உருவாயிடுச்சு. அதை உருவாக்குனதுக்கும் டிரான்ஸ் விமன்ஸ் காரணமாக இருந்திருக்காங்க. அடுத்த கேள்வி அதுதான். இப்போ நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு வர்றேன் அப்புறம். ஓகே, அந்த பீப்புள்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க என்ன சுச்சுவேஷனுக்காக இங்கே வந்து இப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள மிஸ்பிஹேவியர் பண்ணாதீங்க, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக வந்துட்டு அஃபெக்ஷன் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஈஸியாக இன்டர்ஃபியர் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, சொசைட்டியில் இருக்காது. அப்போது ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணும்போது அதை வந்து அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க டிரான்ஸ் விமன்ஸ். அதை வந்து மற்றவங்க என்ன அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும். கண்டிப்பாக இப்போ ஒரு இந்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ் உமன்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னன்னா தன்னைத்தானே க்ரோம் பண்ணிக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஸோ நல்ல ஒரு ஜாப்புக்கு போகிறாங்க, ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் இன்னமும் வந்து பாலத்துக்கு கீழே நிற்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நான் நைட்டில் டார்ச் லைட் அடிக்கிறாங்க, பாலத்துக்கு கீழே நிற்கிறாங்க, பைக்கில் போகிறவங்கள சீன்றாங்க, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஏன் அதை பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் அதிலிருந்து மாறணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறது என்ன? நான் டிரான்ஸ் விமனுக்கு சொல்ல மாட்டேன், சொசைட்டிக்கு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துட்டு ஒரு 1,00,000 பேர் இருக்காங்களா? இந்த 1,00,000 பேர் இப்போ ஆண் பெண் வந்துட்டு க்ரோ கணக்கில் இருக்காங்களா? ஆண் பெண்ணுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஒரு ஜாபோ ஒரு வேகன்சி எல்லாமே கிடைக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கிடைக்கிறது சொன்னேன். நான் சொன்னேன் இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் இன்க்ளூடிங் உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களை தானே க்ரூம் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது மாதிரி ஏன் மற்றவங்களாம் வரக்கூடாதீங்க? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு. சி பிஹைண்ட் த ரியானாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியுங்க, தெரியாமல் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அவங்களும் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் பண்ணலாம்ல, ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபடுறாங்கன்னு நான் கேட்குறேன். நான் வந்து ஒரு டிட்டர்மைண்டாக நான் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பார்க்கு மற்றவங்களுக்கும் அந்த ஸ்பார்க் இருக்குது, பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. பட் அது உங்களை யாரும் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. நான் வந்துட்டு நிறைய இடத்துல அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல. அப்படி இருக்கப்போ அவங்க எல்லாராலையும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தாங்கிட்டு இருக்கணும்னு ஒரு இது கிடையாது. சில பேர் அதுலேருந்து ஓவர் கம் வர முடியாமல் நமக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் அப்படின்றத தள்ளிடுறாங்க. வேலை கேட்டு போகிற இடத்துலையே எவ்வளோ பேர் அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? இப்போது ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் ஜாபுக்கு போகிறாங்க, 90 பேரோட வாழ்வாதாரம் என்னவா இருக்கும்? அதை யோசிக்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு நீடு தான். ஹியூமனுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டார்ச் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஹியூமனுக்கு ஒரு நீடு இருக்கு. அதனால தான் அந்த அங்கே போகிறாங்க. அந்த நீடு என்னைக்கு மாறுமோ அப்போ தான் இந்த நிலைமை மாறும். ஓகே, இது வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு எஸ் எஸ் இது பேலன்ஸ் தான், 2 பேருக்குமே இருக்குது. வர்றவங்களுக்கும் இருக்குது அந்த விஷயத்துக்காக, அந்த நீடுக்காக எனக்கு ஒரு பணம் வேணுன்றவங்களுக்கும் அந்த விஷயம் இருக்குது. ஸோ இது பேலன்ஸ் தான். இது யாரையும் நம்ம வந்து கிரிட்டிசிசம் பண்ண முடியாது. இந்த விஷயம் கிரிட்டிசிசம் பண்ண வேண்டாம், யாரையுமே வந்து நம்ம தாக்கி பேச வேண்டாம். நான் கேட்குறேன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் மாறுங்க. அதே லைனில் நீங்கள் இருந்திருக்கீங்க, அதே லைனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அது உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், வாழ்வாதாரம், அதை பற்றி எதுவுமே கிடையாது. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஓன் க்ரியேட்டிவிட்டியை உண்டாக்குங்க. அப்போ கண்டிப்பாக அது மாறும். ஜஸ்ட்டு உங்களால் பண்ண முடியலாச்சு கூட அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. நிறைய வேஸ் இருக்குது. நீங்கள் வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100K 200K இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சும்மா இன்ஸ்டாவில் வச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராடக்ட் விற்கலாம், சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம். இதெல்லாமே பார்ட்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிச்சி போய் அதுலேயே நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து பண்ணலாம். மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே மாறும். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான அங்கீகாரம் வேண்டும்?
ஸோ நீங்கள் இப்போ இந்த சமூகத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, என்னால் இதை வந்து நான் மாற்ற முடியும், எனக்கு இந்த மாதிரியான மாறுதல்லாம் சமூகத்தில் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும், என்ன மாதிரியான அங்கீகாரம் வேணும், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். அங்கீகாரம் வந்து கிரிட்டிசிசம் இல்லாத ஒரு அங்கீகாரமாக வேணும். தப்பாக இவங்களை பார்க்காத அங்கீகாரம் வேணும். அவங்க வேலை செஞ்சால் கூட அவங்கள வந்துட்டு வேறு கண்ணோட்டத்தில் அப்ரோச் பண்ணணுன்ற நினைப்பு இல்லாமல் இருந்தாலே அந்த அங்கீகாரம் போதும். அதே மாதிரி 100 பேரில் வந்துட்டு ஒரு 20-30 பேர் வேலை கேட்டு வராங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் மறுக்காமல் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கும், 10வது படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு கூட்டுற வேலை கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு நல்லா குக்கிங் இருக்கா, ஒரு ஆஃபீஸ் பாயாவோ ஆஃபீஸ் விமனாவோ யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதிலே படித்தவங்க இருக்காங்களா அவங்கள வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நார்த்துலேருந்து எவ்வளோ பேர் இங்கே வந்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இங்கே இருக்க திருநங்கைகளுக்கு வந்துட்டு அந்த வேலைகளில் கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. அதுக்கு கவர்மெண்ட் நிறையா இதுக்கு ஒன்றும் கார்ப்பரேட்டும் நிறையா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய கார்ப்பரேட்டில் வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் பற்றி ஓரியன்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் நீங்கள் வந்து அப்படி படிக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஓரியன்டேஷன் கொடுக்கணும்? அந்த நபர்களையே கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஓரியன்டேஷன் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்தா அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹானரான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் அங்கீகாரமாக கேட்குறோம். கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு அந்த பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அது இன்னும் ஹோல்டுலேயே இருக்குது. அந்த ரிசர்வேஷன் வந்து கொஞ்சம் தளர்வு பண்ணி இந்த 1% கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக படித்து வேலை இல்லாமல் உட்காந்துருக்க திருநங்கைகள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு அந்த ரிசர்வேஷனால் அதை போகாதவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. எங்கள் சமூகத்துலேருந்து கொஞ்சம் பேர் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோல் சமூகம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறி நிற்கும். கண்டிப்பாக நிச்சயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிக்கான பிளேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டல்ஸு, இந்த மால்ஸு, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூம், அது மாதிரி ஏதாவது ஒரு ரெடிமேட்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் அந்த ட்ரையல் ரூமு, ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3ஆம் பாலினத்துக்கும் ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும், வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படி வரணும்னு நினைக்கிறது சந்தோஷம்தான். பட் ஃபீமேல் இதில் நாங்கள் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நார்மலைஸ்டாக தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும் அப்படின்றது பர்சனலி எனக்கு அந்த நீடு இல்லை. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, என்னோடய நேட்டிவிட்டியில் நடந்தது. அப்போது டிரான்ஸ்ஜெண்டருக்கும் தனியாக பப்ளிக் டாய்லெட் இருக்குது. பட் அதில் டிரான்ஸ்ஜெண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க வேறு ஏதோ இதுக்காக பர்பஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு அதை சும்மா திறந்து வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. யூஸ் பண்ணிட்டு திறந்து வச்சு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கே இல்லாமல் அதை பூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க ரீசன் சொல்கிறாங்க, இவங்க வேறு யாரோ வராங்க, ஆம்பளை ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சொசைட்டிக்கு சொல்கிறேன், இன்னும் வந்து அனலைஸ் இன்னும் நிறைய பேர் பண்ணலை. திருநங்கைகள் வந்துட்டு பிறந்த உடனே வந்து பெண்ணாக வந்துட்டு புடவை கட்டிட்டு வர போகிறது கிடையாது. ஒரு பையனாக இருந்து தான் மாறி அவங்களோட ஜெண்டரை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இப்போ எங்கள் இதுலேயே வந்துட்டு அந்த இனிஷியல் ஸ்டேட் இருக்காங்கள்ல, பசங்க மாதிரி இருக்கவங்க, எனக்கு பெண் தன்மை இருக்குது, நான் உங்ககிட்ட பொண்ணாக தத்தெடுத்துக்கிறேன், பொண்ணாக அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்போ அந்த இது நாங்கள் பிடிச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கான எப்படி ப்ராசஸ்ஸு எப்படி இருக்கணும், டிரான்ஸ்ஜெண்டராக மாறதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். 2வது அந்த மாதிரி நபர்கள் வந்து எனக்கு பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், நாங்கள் அடாப்ட் பண்ணிப்போம். இப்போ அவங்க எங்கள் கூட வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு மேல் ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க மேலுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மேல் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு பெண் இருக்காங்கன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க எங்கள் கூட வரும்போது நாங்கள் ஏதோ கூட்டிகிட்டு போய் தப்பாக ஏதோ பண்ணுறோன்னு நினச்சிட்டு அந்த டாய்லெட்டை லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நடந்தது இதுதான். அப்போ இது யார் மிஸ்டேக்? சமூகம் தான் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களோட தப்பு. ஒன்று நீங்கள் யார், ஏன் அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்க வந்து மேல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க மேலா இல்லை என்னன்னு அந்த டிரான்ஸ்கிட்ட கேட்டிருந்தா அவங்க கரெக்டான பதில் சொல்லியிருப்பாங்க. பட் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இவங்க இப்படி தான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. சீரியஸ்லி. இன்ஃபேக்ட் போன வாரம் கூட என்னோட பேரன் தான் பேத்தி ஆகிட்டு இருக்கா, அவ கூட நான் பைக்கில் போயிருந்தப்போ யார் இது உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? ஏன் எனக்கு ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியுமா, அது பேத்தியாக இருக்கலாம். நான் பேத்தின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவள் பேசும்போது தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ மாறிட்டு இருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த புரியறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் ஹஸ்பண்டாக இருப்பாங்க, லவ்வராக இருப்பாங்க, இல்லை கமர்ஷியலில் வந்துட்டு பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு. அந்த ப்ரீ ஜட்ஜ் வேணும்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக, நிச்சயமா. ஓகே,
உங்களை பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க. ஓகே. ஸோ அது மாதிரி வந்து சமூகத்தில் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. குறிப்பாக வந்து நீங்கள் நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கினீங்க, என்ன அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் நீங்கள் இதுவரையும் சொல்லலை, சொல்லிடுங்க. எனக்கு மறந்துருச்சு. மறந்துச்சா? இல்லை சொல்கிறேன். வீரமுங்க வேலு நாச்சியார்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அது ரீசெண்டாக வாங்கினது. அதுக்கப்புறம் த ஐகானிக் அவார்டுன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இந்த அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பெஸ்ட் மாடல், பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் மாடல், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, அது ரிலேட்டடாக சமூக சேவை அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு 200 பேஜுக்கு என்னோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுருந்து அப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்துட்டு சிஎம்மோட அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருந்தேன் 3 நான் அதை வருஷம். பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் நாமினேட் ஆகியிருந்தீங்க, பட் வந்து அதில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதில் என்னென்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களால் ஓப்பனாக பேச முடியும், என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் அதில் இருக்குன்னு? சரி, பாலிடிக்ஸ் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சதான் தப்பு. பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன மாதிரினா ஃபேவரிசமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இவங்க வந்து இந்த அவார்டியை வந்து செல்ஃபாக தான் இருந்திருக்கணும், கவர்மெண்ட்லேருந்து எந்த உதவியும் வாங்கியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சொந்த காலில் தான் எல்லாமே பண்ணியிருந்திருக்கணும், ஒரு 5-6 பேர்த்த வந்து 5-6 திருநங்கைகளை இவங்க மூலயமா ஆண்டர்ப்ரனர் ஆக்கியிருக்கணும், அண்டு எந்த போலீஸ் கேஸும் இருக்கக்கூடாது, அதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அதில் அப்ளைவே பண்ண முடியும். ப்ளே பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறம் கூட தகுதி, அது செலக்ட் ஆகிற தகுதி இருந்து கூட அது செலக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஃபேவரிசம் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க செலக்டிங் கமிட்டிங்கில் ஃபேவரிசம் இருக்கும். ஐ ஃபீல் தட். ஏன்னா நானும் ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கப்போ ஏன் வந்துட்டு செலக்ட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு நான் வந்துட்டு கேப்பபிள் இல்லைன்னு நினச்சாங்களான்னு தெரியல. மேபி ஐ தாட். நான் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஐயோ அதுக்கு மறந்து போச்சு. இல்லை இந்த இப்போது மனுவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுவாங்கள்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம். கரெக்டாக சொல்லிட்டேன்னா சொல்லிட்டீங்க அதுதானே? ஆமாம், சொல்லுங்க. அதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ப்ராப்பராக ஒரு பதிவு பண்ண ஒரு 2-3 டேஸில் எனக்கு வந்துடுச்சு. இப்போ அதில் என்னோடய பேர் இருந்தது, நாமினியில் என்னோடய பேர் இருந்தது. அது வரைக்கும் ஐ ஃபீல் குட். அதுக்கு கீழே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இந்த கமிட்டியில் எடுக்கிற விஷயந்தான் வந்துட்டு ஃபைனலிஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றின விஷயத்தை நான் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம இந்த அவார்டுக்காக வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நான் அந்த முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது, நான் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. என்னென்னா அந்த அவார்டு வந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்னோடய விஷயத்தை நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு பூஸ்டப்பாக இருந்திருக்கும். அதன் மூலயமா இன்னும் நிறைய பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பேன். அது ஒன்று தான் மிஸ்ஸே தவிர, பட் அதுக்காக நான் வந்துட்டு டிஃபால் ஆகி உட்காரல, இன்னும் ஓடிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணிகிட்டே இருக்கேன்.